வணக்கம் வியூவர்ஸ். சமீபத்திய ராஜா சாருடைய சாதனை அதிகம் கவனிக்கப்படாதது. யூடியூப் மியூசிக் ஆப் என்ற ஆப் அவங்களுடைய அந்த மாதந்தோறும் வெளியிடுற அக்டோபர் 2025க்கான அனாலிட்டிக்ஸை வெளியிட்டாங்க. அதில் தெரிய வந்தது என்னன்னா, மாதந்தோறும் 40 கோடி பேர் ராஜா சாருடைய பாடல்களை தேடி விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க என்பதுதான். இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அவர் ஏற்படுத்திய மாபெரும் சாதனை. இதனுடைய இம்பாக்ட், உள்ளீடு என்ன, இது எதை உணர்த்துது, வேறு யாராவது இசையமைப்பாளர் இதே ரேஞ்சில் இருக்காங்களா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. யூடியூப் மியூசிக் ஆப்பில் 40 கோடி பேர் மட்டும் மாதந்தோறும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாடே ராஜா சாரை ரசிச்சிட்டு இருக்கு மாதந்தோறும் அப்படின்றது மகத்தான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சாதனை. வேறு யாராவது இந்த ரேஞ்சில் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பெரிய இசையமைப்பாளர்கள் யாரும் இந்த ரேஞ்சை எட்டி பிடிக்கவே இல்லை, எக்ஸப்ட் அனிருத். அனிருத்துக்கு மட்டும் இன்னொரு 40 கோடி பேர் மாதந்தோறும் அவருடைய மியூசிக்கை ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க. அது இந்த யங்கர் ஜென்ரேஷன். இப்போ இது யூடியூப் மியூசிக் ஆப்போடைய அனாலிட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்திரம்தான். இது போக ராஜா சாருடைய பாடல்களை நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், எஃப்எம், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி தளங்கள்லையும் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த கவுண்ட்ல சேரவே சேராது. அதை சேர்த்தா இந்த நம்பர் இன்னும் பெருசாகும். இப்போ இந்த ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா அதில் ராஜா சாரை எத்தனை பேர் விரும்பி கேட்குறாங்கன்னா 12.1 மில்லியன், அதாவது 1.2 crore சராசரின்னு வரும். அத்தனை பேர் ராஜா சாரோட மியூசிக்கை ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்பாட்டிஃபைல நம்பர் ஏன் கம்மியாக இருக்குன்னா, ஸ்பாட்டிஃபைல ராஜா சாருடைய கேட்டலாக் நிறைய ஆர்டிஸ்ட் ப்ரொஃபைலின் கீழே வருது. இப்போ எஸ்பிபியை விரும்பி கேட்குறவங்க லிஸ்ட் எடுத்தால் அதில் ராஜா சாரோட பாடலும் அடக்கம். ஜானகி அம்மா பாடல்களில் ராஜா சார் பாடல்களும் வரும். ஆனால் அது தனிப்பட்ட ராஜா சார் கணக்கில் வராது. ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கிறதுனால ஸ்பாட்டிஃபைல ராஜா சாருடைய ரசிகர்கள் மாதந்தோறும் அப்படின்னா அந்த நம்பர் கம்மியாக தான் வருது. மற்றபடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இன்னும் ராஜா சார் பேரரசராக கோல வச்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்கு போட்டியா? அனிருத்துக்கு போட்டியா? அனிருத்தோட வயசு என்ன, ராஜா சாருடைய வயசு என்ன? ராஜா சாருடைய பீக் அப்படின்றது 70s 80s காலகட்டம். ஆனா அவர் இப்ப பிறந்து வளர்ந்து வந்திருக்கிற இசையமைப்பாளர்களுக்கு போட்டியா நிக்கிறாருன்னா அது ஒரு அதிசயமான சாதனை. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜென் இசட்னு சொல்றோம் இல்லையா, ஜென் இசட், ஆல்பா, இவங்க எல்லாரையும் கூட ராஜா சாருடைய மியூசிக் கவர்ந்து இழுக்குது, சுண்டி இழுக்குது. இப்போ ஜென் இசட்னா 2017லேருந்து 2012 காலகட்டம் வரைக்கும் பிறந்த குழந்தைங்க. ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறவங்க 2013லேருந்து இப்போ கரண்ட் 2024 வரைக்கும் பிறந்த குழந்தைங்க. அவங்களும் ராஜா சார் யார் என்ன எதுவுமே தெரியாமல் அவருக்கு வைப் ஆகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு எப்படின்னா ராஜா சாருடைய வரலாறு தெரியாது, அவருடைய பிரம்மாண்டம் தெரியாது. 70s 80s காலகட்டத்தில் அவர் இசை போட்டால் தான் படமே ஹிட் ஆகும் அப்படின்ற அந்த நுணுக்கங்கள்லாம் அவருக்கு தெரியாது. அவர் எவ்வளோ பெரிய மேதைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மியூசிக்கை தட்டி கேட்கும் பொழுது அவங்க இதயத்தை கிழித்து கொண்டு அவங்கள கவர்ந்து இழுப்பது இவருடைய மியூசிக்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஜென் இசடோ ஆல்ஃபா குழந்தையோ விடுதலையுடைய அந்த காட்டுமல்லி சாங்கை கேட்டுட்டு, சாங் நல்லா இருக்கே, நல்லா வைபா இருக்கே, இளையராஜா இஸ் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாது ராஜா சார் அண்டர்ரேட்டட் கிடையாது, நம்மெல்லாம் அரசராக கன்சிடர் பண்ணுற, சாமியாக நினைக்கிற, கொண்டாடப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வரலாறுலாம் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அதிகம் பகிரப்படவே இல்லை, இது அண்டர் ரேட்டட் அப்படின்னு போடுறான். அதை ரசிச்சு லைக் போடுறதுக்கு ஒரு 300 பேர் அங்கே இருக்கான். இப்போ அண்டர் ரேட்டட் போட்டால் ஓவர் ரேட்டடும் போடணுமோ என்னமோ. எஸ்பிபி ரொம்ப ஓவர் ரேட்டட்ப்பா, அர்ஜித் சிங் வாய்ஸ் தான் அதோட பெட்டராக இருக்குது அப்படின்னு போடுறான்.
விட்டா ரஜினி வந்து ரொம்ப ஓவர் ரேட்டட், கமல் ரொம்ப ஓவர் ரேட்டட் ஆக்டர்னு போடுவாங்களோ என்னவோ. அடே நீங்கள் லேட்டாக பிறந்து இப்போ தான் இதெல்லாம் பார்க்கறதுனால இவங்கெல்லாம் அண்டர் ரேட்டட் ஆக மாட்டாங்க அப்படின்றதே அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்காது, பட் ஸ்டில் அவங்கெல்லாம் வைப் ஆகுறாங்க அப்படின்றதே வந்து ஒரு மகத்தான சாதனை, நமக்கெல்லாம் குதூகலம் கொடுக்கக்கூடிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சந்தன காட்டுக்குள்ளே. எனக்கு அவன் அந்த பாட்டு சொன்னதான் வந்து என்ன வருதுன்னா, பாட்டு நல்லா போயிட்டே இருக்கும், போயிட்டு இருக்கும் போது சடனாக ஸ்டாப் ஆகும். சின்ன ராம பாசம் பாட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும் போது எனக்கு பாட்டு அவ்வளோதான் போல வரும், ஜானகி வாய்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு பாஸ் விட்டு ஒரு 2 செகண்ட் டக்குன்னு தலைவன் வாய்ஸ் வரும். அப்போ வரும்போது ஒரு எனர்ஜி வரும், ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின்போது ஐயா என்னையா பண்றீங்க, என்ன எதுவுமே பண்ணாம ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாட்டுல. படத்தை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். என்னன்னா அது வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் இவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சங்கீதா வந்து இவரை மடியில் படிக்க வச்சு இந்த பக்கம் குழந்தைய படிக்க வச்சு அவங்க பாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் வந்தோடனே என்ன ஆகும், கரண்ட் போர்ஷனுக்கு வந்துருவாங்க, சங்கீதா இறந்துருவாங்க. அப்போ வந்து இவர் மடியில் குழந்தைய படுத்துட்டு இருக்கோம். அப்போ வந்து சொல்லுவாங்க, பாப்பா அப்பா நீ தூங்கலையா, நான் அம்மா பாட்டு பாடுறேன் நீ தூங்கணுன்னே, அவர் நான் பாடுறேன்த்தா நீ தூங்கணுன்னே. அப்போ உடனே ராஜா பாடுவாயா அந்த இடத்துல, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே. ப்ரோ இந்த சாங் கிட்டாரில் போடுறீங்களா? எஸ்பிபி மூச்சு விடாமல் பாடினாரு, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? இசை ஞானியே ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு ஒன்று வச்சுருக்கேன் ப்ரோ. இப்போ நீங்கள் ஓலா ஊபர்லலாம் ஏறினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டிரைவர்லாம் எப்படியும் ஒரு 25-30 வயதுக்கு உரியவங்க தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க ஏறினா அவங்க பாட்டு போட சொன்னால் பை டிஃபால்ட் இசைஞானி பாட்டு தான் போடுறாங்க. அது நம்ம உருவத்தை பாட்டு தான் போடுறாங்களோ, நம்ம வயசை கருதி போடுறாங்களோன்னு கேட்டு ஏன் பழைய பாட்டை போடுறீங்க வேற போடுங்க அப்படின்னு கேட்டால் ஏன் உங்களுக்கு இளையராஜா பிடிக்காதா அப்படின்னு வேற கேட்குறாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன் நேச்சுரலாகவே இசைஞானிக்கு வைப் ஆகுறதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஜெனரேஷன் ஆல்ஃபா, அதாவது இப்போ பிறந்த குழந்தைங்க ராஜா சாருடைய பாட்டுக்கு குதூகலம் அடையும் அற்புதமான தருணங்கள். எப்படி இருக்காரு அவரு? அவங்க எப்படி பாட்டு பாடுவாங்க? அப்படியா பாடுவாங்க? அப்படி பாடுவாங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அவங்கள? எவ்வளவு பிடிக்கும்? 5 பிடிக்குமா? அதுவும் உயிரை விட்டு இன்னைக்கு வர ஜென்ரேஷன் ஒரு சின்ன குழந்தை அப்படி எழுந்து நம்ம வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அன்பிலீவபிளாக இருக்குது, அன்பிலீவபிளாக இருக்குது. டிவி முன்னாடி குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்திருக்காங்க. ஏன் பாட்டு வருது, பாட்டு வந்தால் இது விளையாடு இதெல்லாம் டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி ஆடுது, கையாட்டுது. 1 இயர் பாய் எழுந்து இப்போ போகுது, டிவி பக்கத்தில் போயிட்டு பாட்டு முடிகிறதுக்குள்ளே அங்கே போயிட்டு எழுந்து நின்று இப்படி ஆடுது, கையாடுது. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஸ்பெல்வண்டிங்காக இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. ஸோ தட் இஸ் த மாடர்ன் மியூசிக். கூந்தலா மேகம் தானா, கூடுது மோகம் தானா, சேர்ந்தது யோகம் தானா, பாடுது ராகம் தானா. பார்த்ததும் பாவையானா, பார்வையால் மாறினா, சேர்ந்ததும் தேவியானா, தினசரி ஒன்றனா. கோவிலில் வாழ்கிற மீனா, வாழ்க்கையை காட்டினா, கூட உன் கைகளை சேர்த்து வானத்தில் ஏத்தினா. பாலடித்தேனா, சேரதுதானா, பாடினா, பேசனா. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து.
போட்டது மாறாப்பு தேடி பார்த்து ஓஹோ நேத்தது நீரோத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது நம்மளுடைய தீபா ரிஃப்ளெக்ஸ் சேனல்லையே கமெண்ட் போடக்கூடிய ராஜா சார் ரசிகரா 90s கிட்ஸ் இருக்காங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராஜா சாரோட ஒரு சாங் வந்துட்டு பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணிகள் நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இன்று ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன் என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும். அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். நான் பாடாத பாட்டுகளில் அதை கேட்காத ஆட்கள் 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஆல்ஃபா ஜெனரேஷன் இவங்கெல்லாம் கூட ராஜா சாருக்கு வைப் ஆகிட்டு தான் இருக்காங்க. இது நீங்க பெரும்பாலானோர் கேட்கக்கூடிய அந்த கமெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு பதில் சொல்லிவிடும். எதுக்கு திரும்ப திரும்ப ராஜா சார் சொல்லியும் அவரோட பாட்டை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். ராஜா சார் அவுட் டேட்டட், அவருடைய பீக் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜெனரேஷனும் அவருக்கு வைப் ஆகுது அப்படிங்கிறது மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சாய் அபயங்கர், அனிருத் இவங்களெல்லாம் கோடிகள் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க படங்களுக்கு. ஆனால் படத்துக்கு படம் 2 பாட்டுக்கு ஒரு 2 பாட்டு ராஜா சாரோடைய பழைய பாட்டை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது அவங்க முறையாக செய்யலை என்பதில் தான் சிக்கலே இருக்குது. இப்போ டியூட் திரைப்படத்தில் சாய் அபயங்கர் மியூசிக் டைரக்டர், கருத்த மச்சான் பாடலை பர்மிஷன் இல்லாமல் எடுத்து போட்டிருக்காங்க. அதில் கேஸ் போயிட்டுருக்கு. அந்த டியூட் திரைப்படத்தோடைய சக்ஸஸ் மீட்டுக்கு கூட அவரால் வர முடியல. ஏன்னா வந்த மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஏன் அனுமதி இல்லாமல் எடுத்தீங்க, ஏன் வேற போடக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சக்ஸஸ் மீட்டுக்கே சாய் அபயங்கர் வரவே இல்லை, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாரு. இந்த மாதிரி பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய கற்பனை சிறகுகளை அவங்களே வெட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு புதிய கிரியேஷன்ஸ்க்கு வழிபடாமல் பழைய பாடல்களை தான் உருட்டின விஷயத்தையும் உருட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் கூட அவருடைய பாடல்களுக்கு அந்த மேஜிக்கல் பவர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அதை செய்கிறாங்க. அர்த்தையும் தாண்டி நிறைய கேலக்சிஸ், லட்சக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. இந்த பூமி மாதிரியே மனித உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சில பிளானட்ஸ் இருக்கலாம். அந்த பிளானட்ஸ்லேருந்து யாராவது ஏலியன்ஸ் வந்தாலும் கூட இந்த உலகத்தின் அதிசயமா இவருடைய இசையை தான் கேட்பாங்க என்பதுதான் நிதர்சனம். நம் கானம் கேட்ட வானாடும் சோலை வீணில் வாடு. ஒருவேளை இந்த உலகம் அழிஞ்சிட்டு வேற ஒரு உலகம் தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு ஜெனரேஷன் புது மனுஷன் ஏன்னா இவங்க என்னமோ வாழ்ந்திருக்காங்க, என்னமோ பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ராஜா சாருடைய ஏதோ ஒரு பென் டிரைவ், ராஜா சாருடைய ஏதோ ஒரு சிடி, ராஜா சாருடைய ஏதோ ஒரு கம்போசிஷனை எடுத்து போட்டு கேட்டானா அன்னைக்கும் இளையராஜாவுடைய புகழ் இருக்கா? Believe that and I'm saying this. ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் அல்லது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை நீங்க ரெடியூஸ் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அல்லது மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மோஸ்ட் 1% கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், will be him. ஸ்டார்ஸ் இருக்கலாம், கவிஞர்கள் இருக்கலாம், பட் ஐ திங்க் will be that last man stand. அவருடைய இசையில் இருக்கக்கூடிய அந்த மேதைமை, மேஜிக், இசை நுணுக்கங்கள், அந்த சோல் ஸ்டரிங் எஃபெக்ட் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரத்யேகமாக இது எனக்கான இசை அப்படின்னு கடத்தக்கூடிய அந்த உணர்வு, இதையெல்லாம் பரிணமித்து இருக்கிறதுனால அவருடைய இசை காலங்களை தாண்டி வாழும். பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூடியூப் கொடுத்திருக்கிற ஹைப் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸை கொடுங்க. தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.